ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு JNR Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்? ஒரு சேலஞ்ச் வீடியோ. என்ன சேலஞ்ச்? பிரியாணி சேலஞ்ச். யார் அதிகம் சாப்பிடுவாங்க, ஃபர்ஸ்ட் சாப்பிடுவாங்க. ரெண்டு பேருக்கும் சமமா பிரிச்சு வச்சிருக்கோம். யார் ஃபர்ஸ்ட் முடிக்கிறாங்கன்னு இடையில வேற இவ வேற இருக்கா. பாப்பாவுக்கும் பாப்பா எங்களோட போட்டி. யார் முடிக்கான்னு பார்ப்போம்னா பாப்பா உட்காந்துக்கோ. ஓகே, இன்னைக்கு ஃபுட் சேலஞ்ச், பிரியாணி சேலஞ்ச் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ பாருங்க, ரெண்டு லெக் பீஸ், ஆளுக்கு ரெண்டு ரெண்டு. ரெண்டா எனக்கு மட்டும் ஒண்ணா? ஏய் ஏமா அம்மா இருக்கு. சரி ஓகே, சாப்பிடு டாக்டர்யா. சரி ஓகே, அடுத்த வீடியோ ரெடி ஸ்டார்ட். 1 2 3 ரெடி சாப்பிடு. பார்க்கலாமா? யார் ஃபர்ஸ்ட் சாப்பிடுறது? இதுனியா ஃபர்ஸ்ட் டைம் நான் சிக்கன் பிரியாணி பண்ணிருக்கேன் என் லைஃப்ல. இப்போ தான் எப்படி மாதிரி அதாவது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் டைம் தெரியல, ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இருக்கு இதுவாமா என்னமா? ஹலோ, போட்டி. இது வந்து போட்டியா சாப்பிடுறோம். அதுதான் பண்ணோம். பிரியாணி எப்படி மாதிரி நல்லா இருக்கா? ஆமா, கொஞ்சம் ட்ரை. இது யாக்கா அது நல்லது. சாப்பிட்டா கொஞ்சம் ட்ரையா இருக்குமா சாப்பாடு? சார் ஃபர்ஸ்ட் டைம் நான் கொஞ்சம் உட்காரு. இப்போதான் தண்ணி நல்லா கறி நல்லா கரெக்டான போய். குறையாது, சாப்பிட்டாதான் குறையும். அவ்வளோ பெரிய காமெடி இல்லை இது. அல்ல குறையுமா? ரொம்ப பேசுறேன். அதுனா குறையுமா? நல்லா சாப்பிட செய்வோம். அது வயிற்றுல வரும். திரும்பவும் இலையிலே போட்டுனா நீ பொண்ணு சாப்பிட்டு போயிட்டா முடிஞ்சிருச்சு. அவங்களுக்கு காசு அவங்கதான் ஃபர்ஸ்ட். சாப்பாடு உண்மையில நிறைய தான் வச்சிருக்கான். என்னால சாப்பிட முடியும்? அளவுனா ஒரே அளவுதான். அளவுலாம் கிடையாதுல, பந்தயம் தான். உனக்கு அளவுனா உனக்கு இப்படிதான் இருக்கணும். நான் எவ்வளவு சாப்பிடுறேன் அவ்வளவுதான் வைக்கணும்.
பந்தயம்னா அது கிடையாது. பந்தயம்னா ஈக்குவலா தான் இருக்கணும். அதே மாதிரி போட்டுருக்கேன். அது டாக்டர்மே இல்ல பாவம் அப்படிதான் போட்டேன். வேண்டாம்னா போடுங்க வேண்டாம். இது ஒரு வேலை போட்டியில சாப்பிட்டு நல்லா லெஃப்ட் நல்லா வந்துருக்கு நல்லா கரெக்டா. நீங்க பேர் சத்தோ கட்மன் எப்படி நல்லா இருக்கும். அந்த டேஸ்ட் தெரியல கரெக்டா கடிக்கும்போது அப்படியே பஞ்சா பூ போல வருது. எவ்வளவு நேரம் சாப்பிடுவேன் நீ இதெல்லாம் முடியுது சொல்லு சும்மா எவ்வளவு முடிச்சிருவேன். சரி ஒன்னா சாப்பிட முடியாது சொல்லுவேன். ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. வேகமா முடிச்சிருவியா? எங்க முடி பார்ப்போம். இல்ல முடி அதுதான் பந்தயம் ஆகும். முடிச்சா இருந்தாலும் உனக்கு விட்டு கொடுத்தேன். எனக்கு விட்டுலாம் கொடுக்கணுமா? இதுல நீ கஷ்டப்படுறதுல அதனால நீ சாப்பிடுறது தானே, போட்டி தானே, சாப்பிட்டுக்கோ இன்னைக்கு ஒரு நாளைக்கு. இந்தாம்மா ஒரு ரூபாய் வாங்கி என் மேல எவ்வளவு காசு இருக்குன்னு காட்டு. இதுல அம்மா வாங்க அதனால கஷ்ட போட்டோம். ஆமா ஒரு ரூபாய் வாங்கி குறைஞ்சிருமே. எவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்களே பாருங்க. இந்த வேலைக்கு சொல்ல அந்த வேலைக்கு சொல்ல இதை அதிகம் பாருங்க. நான் சாப்பிட்டேன். உன்ன மாதிரி ஏமாத்தல. இதெல்லாம் ஏமாத்துற வேலைன்னு அப்பவே நான் சொன்னேன். எவனாவது கேட்டீங்களாடா? பந்தயம்னா பந்தயம் தான். சாப்பிட்டுட்டு தான் இருந்தீங்கண்ணா இலைய. நான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டாலும் சரி இலைய முடிச்சிடும். இலையில சோத்தை முடிச்சிடும். கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. லெக் பீஸா பேசாம லெக் பீஸ் போட்டு வச்சுக்கலாமோ? இல்லைன்னா நான் வின் பண்ணிடுவேன். அதனால இதைய சாப்பிட்டு போற. உனக்கு உடஞ்சிருச்சு. சாப்பிடுறேன் குறையுது. நீ சாப்பிடாம அப்படியே இருக்குன்னா ஒன்னே போக மாட்டேன். உள்ள கொச்ச வச்சு இதா அது பெருசா இருக்கு. இவ்வளவு கறி இருக்கு. பந்து இருக்கா இது பண்ணக்கூடாது. கறியை சாப்பிடணும்ல. என்னமா மரியாதை போகும்டா, மரியாதை போவோம். என்ன யார் நடத்துக்கிறீங்க? பள்ளி மாதிரி இருந்துச்சு. அப்படியா? முடியல. தெரியுமா? முடியலப்பா. ஓவரா கண்ண கட்டுது. ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறேன்னா நான் சொல்றேன்.
தண்ணியை ஊத்தி உள்ள இறக்கு. இதெல்லாம் ஏமாத்துற வேலைன்னு அப்பவே நான் சொன்னேன், எவனாவது கேட்டீங்களாடா? ஏய், இது ஏய், நான் இல்ல serious ஆ சொன்னேன். நான் அவளுக்கு சொல்ல கொண்டு போடுறேன். இல்ல இது குறைஞ்சது இப்ப திரும்ப வந்துருக்கு. நான் போடுறேன். உண்மையா எடுத்துரு தயிர். சரி, நான் எவ்வளவு சொல்றேன்? எவ்வளவு போட்டு எடுத்துரு. இது ஏய் இவ்வளவு இதுல நிறைய serious ஆ நீங்க வீடியோல பாத்துக்கோ. இவ்வளவுதான் போடுறேன். வீடியோல பார்த்தோம்னா உண்மை தெரிஞ்சுச்சுக்கா. சரி, okay. இதான் பாத்துக்கலாம். இல்ல இது அவ்வளவுதான் போட்டேன். இது பந்தயமா இல்ல வெந்தயம்? சரி ஓகே, எடுத்து போட்டுருக்காங்க பார்த்தேன். பந்தயம் நான் எடுத்துட்டேன்ல. நான் ஏமாத்த மாட்டேன். சரியா ஒண்ணு மாதிரி. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சு நிக்கிறல்ல நீ? போட்டது நான் பார்த்தேன். ஆனா அதான் நான் போட்டேன். ஆனா எவ்வளவு? சாப்பாடு நான் எடுத்தேன். ஆனா நிறைய தான் இங்க விழுந்துச்சு. நிறைய தெரிஞ்சு சாரி. நான் உன்னை போய் ஏமாத்த மாட்டேன். நீங்க திரும்பக்கூடாது. நம்ம திரும்பணும்னா பாபுரே முடி ஊர்ல கேட்டு தெரியும் நான் எப்படி சாப்பிடுவேன். இல்ல, ஒரு 22 வயசு காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடி அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, எல்லாமே சொல்றாங்க என்ன செய்ய. அப்பதான் வருவேன், என்ன போய் சாப்பிட்டு இதெல்லாம் நாங்களாம் பசிச்சதுக்கு அப்புறம் நீ பையன் பஸ் போய் சாப்பிட்டியோ? உங்களுக்கு தெரியும் சோறு போட்டாடா இல்லையா? போட்டேன்னா அவங்க பாப்பாங்க. நானுமே வீடியோ முடிஞ்சு பாப்பேன்ல, தெரியும். நான் எடுத்துட்டேன். போட்டேன். எடுத்துட்டேன். தெரியாம எல்லாத்தையும் சாப்பிட முடியாதுன்னா சத்தியமா எனக்கு முடியலப்பா. ஒண்ணுமே முடியல. சேர்ந்து ஒத்துக்கிறியா இல்லையா? முடியல. எனக்கு முடியலப்பா. நீயே ஜெயிச்சு வச்சுக்கோ. முடிச்சுக்கிறேன். பந்தயத்துல பந்தயம் தான். உனக்கு என்ன பிரச்சனை? நான் எல்லாம் முடியலன்ட்டேன். நான் விட்டு கொடுக்கிறேன். நீ ரொம்ப ஓவரா போயிட்டு ரொம்ப ஓவரா போயிட்டு என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. சப்பா எப்படிடா முடியுது? ஆனா இது சீட்டிங் தெரியுமா? நீ சாப்பிடுறாங்க, எனக்கு சாப்பாடு வச்சா என்னால எப்படி சாப்பிட முடியும்? பந்தயம் ஒரே அளவு தான் வைக்க முடியும். அப்படிலாம் வைக்க கூடாது. எவ்வளவு சாப்பிட முடியும்? அவங்க செய்யணும். நீ சொல்ற மாதிரி தான். நீ என்ன சாப்பிடுவியா? இவ்வளவு சோறுனா இவ்வளவு சோறை உனக்கு வச்சுட்டு அதே சோறை எனக்கு வச்சுட்டு பந்தயம் பண்ணணும். ரெண்டே வேலை நான் முடிச்சுவேன். நீங்க சாப்பிடுற சோறு உங்களுக்கு அளவு, அது பந்தயம் கிடையாது. சரி ஓகே, எதுவோ நீயே ஜெயிச்சுதான் வச்சுக்கோ. அவ்வளவுதான், போதுமா? நான் விட்டு கொடுத்துருவேன். எனக்கு தேவையில்லை நீங்க வெற்றிலாம். எனக்கு நல்லா இருக்குங்க. சரி ஓகே, இந்த வீடியோ அவ்வளவுதான். என்னால முடியல, சாப்பிட முடியல. முடிச்சுலாம் நினைக்கிறேன். அதுக்காக நான் சாப்பிடாம இருந்தேன் காலையில இருந்து. இவங்க சாப்பிடவும் செஞ்சாங்க.
ஆனால் முடிச்சிட்டாங்க, என்னால் முடியல. நானே விட்டு கொடுத்துட்டேன். வெற்றி இப்படின்னு சொல்லிக்கலாம். ஏண்டா எனக்கு மான மரியாதை சூடு சொரணை இருக்குன்னு என்னைக்குடா உங்கள்ட்ட சொன்னேன்? விட்டு கொடுத்தேன், விட்டு கொடுத்தேன். சரி, ஓகே. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.